அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு வார்னிங். தேசிய ஜனநாயக கூட்டணியை பாதுகாக்க பாஜக தலைமை அதிரடி முடிவு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் உறவுகளை பாதுகாக்கும் விதமாக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு எதிராக கட்சி உறுப்பினர்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடும் பதிவுகளை சகித்துக் கொள்ளக்கூடாது என்றும், அப்படி பதிவுகளை வெளியிடுவோம் என்று கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக பிரிவுக்கு பாஜக தலைமை அதிகாரியாக உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின்படி திருவள்ளூரைச் சேர்ந்த பாஜக உறுப்பினர் ஜானி ராஜா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து ஒரு மீம் வெளியிட்டதற்காக அவரை பதவியிலிருந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிரடியாக நீக்கினார். முன்னதாக நீக்கப்பட்ட பாஜக நிர்வாகி ஜானி ராஜா வெளியிட்ட மீம்ஸ் பதிவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தாவேக்கவில் இணைந்ததை தொடர்ந்து அந்த மீம் எடப்பாடி பழனிசாமியை சவப்பெட்டியில் கிடத்துவது போல் சித்தரிக்கப்பட்டிருந்தது. இதனால்தான் ஜானியை பாஜகவில் இருந்து நீக்கியுள்ளனர். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆதரவாளரான ஜானி ராஜா எடப்பாடி பழனிசாமி மற்றும் நயினார் நாகேந்திரன் ஆகியோரை விமர்சித்து பதிவுகளை வெளியிட்டதற்காக ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருந்தார். ஆனால் கூட்டணியின் ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய இத்தகைய நடவடிக்கைகளை எந்த வழியிலும் சகித்துக் கொள்ளக்கூடாது என்று பாஜக மேலிடம் உத்தரவிட்டது. நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் டெல்லிக்கு சென்றபோது கட்சியின் மூத்த தலைவர்களுடனான கூட்டத்தில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சிலர் செய்யும் செயல்கள் குறித்து சுட்டிக்காட்டியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் தேசிய பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ், தேசிய செயலாளர் அரவிந்த் மேனன் மற்றும் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பயாஜந்த் பாண்டா ஆகியோர் உடனிருந்தனர். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பாக பேசிய பாஜக மூத்த நிர்வாகி ஒருவர், கூட்டணி தலைவர்களுக்கு எதிராக தொடர்ந்து பதிவிடுபவர்கள் அல்லது கட்சியின் கோட்பாட்டில் இருந்து விலகிச் செல்பவர்கள் என 18 கட்சி உறுப்பினர்களின் பட்டியலை மாநில பிரிவு தயாரித்துள்ளது. இப்போதைக்கு மாநில பிரிவு ஒரு எச்சரிக்கை கடிதத்தை அனுப்ப முடிவு செய்துள்ளது என்றார். தேசிய தலைமை தமிழக பிரிவை தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், கட்சிக்குள் எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் விரும்புவதாக பாஜக மேலிட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பயாஜந்த் பாண்டா சமீபத்தில் சென்னைக்கு வருகை தந்தபோது கட்சியின் வார் ரூம் நடத்தும் நபர்களை சந்தித்து ஒற்றுமையின் அவசியத்தை வலியுறுத்தினார். கட்சியால் நிதி அளிக்கப்படும் வார் ரூம் பிரிவுகள் கட்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும், இல்லையெனில் நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சமூக ஊடகங்களில் தீவிரமாக இருந்த திருவள்ளூர் பாஜக நிர்வாகி ஜானி ராஜா நீக்கப்பட்டது அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் உட்பட ஒரு பிரிவினர் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஒரு மூத்த பாஜக தலைவர் அண்ணாமலையின் திமுக மீதான கடுமையான விமர்சனங்கள் கட்சிக்கு மக்கள் மத்தியில் பார்வையையும் தன்மையையும் வரவேற்பையும் பெற உதவியதாக கூறினார். ஆனால் அதிமுகவுடன் மிக நெருக்கமாக செல்வதன் மூலம் பாஜக தனது தனிப்பட்ட குரலை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து கட்சிகளிலும் கருத்து வேறுபாடுகள் இருப்பது சகஜம். எனினும் அவை உட்கட்சி விவாதங்கள் மூலம் கையாளப்பட வேண்டும் என்றும், பொதுவெளியில் வருவது நல்லதல்ல என்றும் அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்னதாகவே வெளிப்படையான அதிருப்தி கட்சியின் பணிகளை பலவீனப்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளனர்.